ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிரக பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி, அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதம் பயிற்சி ஆகிறார். ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது, சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிரனா யாருங்க? ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க, திடீர் ராஜ யோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு சுக்கிரன் டிவில மாத பலனா இருக்கட்டும், இல்ல ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், இல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கிரன் டிவியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறது ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. ரிஷபராசியில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி ரிஷபராசியை சொல்றாங்க. கடுமையா உழைப்பாங்க, உழைப்பாளின்னு சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்தவரை எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஒழுக்கமா பண்ணக்கூடிய திறன் இந்த ரிஷபராசி கண்டிப்பா இருக்கும். ஒரு நாகரிகமா இருப்பாங்க. ரிஷபராசியில பொறுத்தவரை ரொம்ப நாகரிகமாக ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லலாம். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. ரிஷபம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இருக்கும். குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான ஒரு தங்கமான குணம் யார்டாலும் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். நிறைய கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க. ரிஷபத்துல பிறந்தா கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும். கலை, இசை, கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் சொல்லணும். உணவு நிறைய ரசிச்சு சாப்பிடக்கூடிய நபர்கள் ரிஷபராசி தான். உணவுகள் நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. இந்த உணவு சாப்பிடணும், அந்த உணவு சாப்பிட நிறைய ஆசை இருக்கும். உணவு பிரியல் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா சமைக்கக்கூடிய பக்குவம், கை பக்குவம் இவங்கள்ட்ட இருக்கும் ரிஷபத்துக்கிட்ட. அது ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கலை, இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா பார்ப்பாங்க. ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணினா அந்த விஷயத்த பின் வாங்க மாட்டாங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. இதுதாங்க ரிஷபம். அப்படிப்பட்ட ராசி தான் ரிஷபராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சுக்கிரன் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார்? அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதக திருக்கணித முறை எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அந்த இறை சிந்தனை நம்முடைய சேனல்ல பார்த்தா கண்டிப்பா உங்களுடைய துன்பங்கள் துடைக்கப்படணும். யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது. இந்த கலியுகத்துல பிறந்தா கண்டிப்பா அந்த கர்ம வினை ஒரு இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்புல நம்ம எப்படி பயணிக்கணும்? நம்ம தசாபுத்தியை பார்த்துட்டு ஒரு சில பரிகாரத்தை பார்த்துட்டு கண்டிப்பா மாற்றி போயிட்டே இருக்கணும். அது ஜாதகத்தை பார்த்துட்டு மாறும்போது கண்டிப்பா எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு. யாருமே கர்ம வினை இல்லாம பயணிக்க முடியாது.
அதான் நம்மளுடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் எல்லாமே ஒவ்வொரு கோவில் சிறந்த கொடுத்துருக்காங்க. இந்த கிரகத்தை போய் இந்த கிரக பாதிப்பு தான் இந்த கோவிலுக்கு போங்க, இந்த உணவை சாப்பிடுங்க, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே அனுகூலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியுங்க கண்டிப்பா. ஏன்னா யாருமே, நான் ஃபர்ஸ்டே சொல்றதில்ல, யாருமே கர்மவினி இல்லாம பறக்க முடியாது. இப்ப சுக்கிரபகவானை பத்தி பேசுறோமா, உங்க ஜாதகத்துக்கு சுக்கிரபகவான் என்ன யோகத்துல இருக்கான்னு பாருங்க. உங்களுடைய லக்னத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க. ஏதாச்சும் நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, ராசி நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம், லக்னம் வேறையா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி லக்னம் வராது. உங்க லக்னத்துக்கு சுக்கிரபகவான் என்ன யோகத்துல இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா, யோகத்துல இருக்காருல, யோகம் இல்லாத இடத்துல இருக்கான்னு பாத்துக்கிட்டு இந்த பலனை கரெக்டா வைங்க. சூப்பரான பலனை பார்க்கலாம், துல்லியமான பலனை பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்றேன், ஒரு பொது பலனை கொண்டு போங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லக்னம் உயிர், நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அங்கே உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை பார்த்துட்டு மேட்ச் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி ரிஷபத்துக்கு எப்படி பலனை கொடுக்க போகுது? யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது, ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. சுக்கிர பகவான் நல்லா இருந்தா ஆசை இருக்கும், லைஃப்ல நிறைய ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அதாவது நிறைய நம்ம இதுல பெரிய ஆளா வரணும், அதுல பெரிய ஆளும் ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு யாரு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான், கலையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான், இசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான், நடிப்பை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான், ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான், உல்லாசமான பயணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான், உல்லாசத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான், நம்முடைய சுகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான், தாம்பத்தியத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். இவர் நல்லா இருந்தாலும் இது எல்லாமே நல்லா இருக்கும். இவர் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இதை பத்தி இப்பதான் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்பெஷலான கிரக பயிற்சி. சூரிய சுக்கிரன் இணைஞ்சிருக்கு பாருங்க, இது சூப்பரான டைமிங். இப்ப இந்த மேசராசிக்கு வர்றாரு, காலபுருஷனுக்கு 1வது இடத்துக்கு அவர் வர்றாரு. அப்ப என்ன யோகத்தை கொடுக்க போறாரு? அதுக்கு முன்னாடி கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யாம, உங்க ராசிக்கு குரு வந்துட்டாரு மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். 24ஆம் தேதி வருது சுக்கிர பயிற்சி. ஆனா மே மாசம் 1ஆம் தேதி வர்றாரு குரு. 1ஆம் தேதி உங்க ராசிக்கு வர்றாரு. 5ஆம் பாவத்துல கேது பகவான் இருக்காரு, அடுத்து 10ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு, 11ஆம் பாவத்துல பாருங்க ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் 3 கிரகம் இருக்கு. 12ஆம் பாவத்துல சூரியன் சுக்கிரன். உங்களுக்கு ராசி அதிபதியே சுக்கிர பகவான் தான். உங்கள் சுக்கிரன் அவர் தான் உங்களுடைய தீர்மானம் பண்ணுவார். உங்களுடைய முகபாவனை, உங்களுடைய குணம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான் முடிவு பண்ணணும். அடுத்து யார்? 6ஆம் வீட்டு அதிபதி. எதிரி, பகை, கடன், வேலை, உத்தியோகம், இது எல்லாத்துக்கும் அதிபதி யாரு? சுக்கிர பகவான் தான். அவர் போய் எங்கே போயிருக்காரு? 12ஆம் பாவத்துல போயிருக்காரு. 6 கோடியர் 12ஆம் பாவம் போது நல்லது. கெட்டவர் கெட்டினும் கிட்டினும் ராஜயோகம் சொல்லுவாங்களா, அதுக்கு இருக்கும் இங்க. அப்ப சுக்கிர பகவான் ஒரு ராஜ யோகத்தை கொடுக்குறாரு. யாரு கூட இருக்காரு? ராஜ கிரகமான சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா? 100க்கு 100% நல்ல பலனை மட்டும் தான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி புதனோட சேர்ந்து இருந்தாரு, புதன் ராகுவோட சேர்ந்து இருந்தாரு. நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. எது? டாக்குமெண்ட்ல பணத்துல யார் ஜாதத்துல சுக்கிரன் சரியில்லையோ, பணத்திலேயே டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பாங்க. கூட்டுத்தொழில் நல்லா இருந்திருக்காரு. யார் ஜாதகம் சுக்கிர பகவான் சரியில்லையோ, திருமண வாழ்க்கை சரியா இருந்திருக்காரு, நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடையை பார்த்திருப்பாங்க. எந்த காரியமும் ஒரு தடையா கொடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்காது, ஒரு இன்பமான வாழ்க்கையை பார்த்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது. இனிமேல் என்ன பலனை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. வேலை உத்தியோகமே கலகம் வந்திருக்கும். நிரந்தரமா நிறைய பேருக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல. குடும்பத்துல ஒரு கலகத்தை, பணத்தை, விரயத்தை கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வைக்கிறாரு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கொடுத்தார கேட்டு பாருங்க, நிறைய பேர் ஆமாம்பாங்க. ரிஷபராசி குழந்தைகளுக்கோ இல்ல குடும்பத்திலேயோ இல்ல உங்க ஆழ்மன எண்ணங்கள் ஒரு தடுமாற்றத்தை, ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனைக்கு ஒரு குழப்பத்துல இருந்தாங்க ரிஷபராசிக்காரங்க இருந்திருப்பாங்க. கேட்டு பாருங்க, இது எல்லாமே இருந்திருக்கும். எல்லாமே ஒரு தடையை பார்த்திருப்பீங்க. இனிமேல் பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்குது. ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ரிஷபராசி ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அது சுப விரைய செலவா உங்களுக்கு வரப்போகுது, இவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கணும். என்ன பண்ண போறீங்க? சுப விரைய செலவு வரப்போகுது. என்ன விரயம் வரும்? யாருடைய வீடு? செவ்வாயுடைய வீடு. அப்ப என்னத்தை கொண்டாந்து காட்டுவாரு? ஏதோ இடத்தையோ வீடையோ ஒரு விரைய செலவோ, வெளிநாடோ வெளியூரோ ஏதாச்சும் ஒரு அலைச்சலை நீங்க பார்க்க போறீங்க. இந்த சுக்கிர பயிற்சியில இதுதான் நடக்கும். ஒரு அலைச்சலை கொடுத்து அனுகூலம் கிடைக்கும். இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில நீங்க வீடு கட்டலாமா, இல்ல இடம் வாங்கலாமா, இல்ல பூமி வாங்கலாமா, இந்த பிளான் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஓடும் பாருங்க.
இதுலயாச்சும் நம்ம மாறணுங்கிற சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஓடிடும் பாருங்க. அந்த சுக்கிர பயிற்சியில நான் ஒரு இடத்த மாத்த போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கண்டிப்பா வந்துடும். ஒரு விரயம் வருது, அதை சுப விரயமா பண்ணணும். என்ன பண்ணணும்? செவ்வாய் வீடு, அங்கே நெருப்பு வீடு, கட்டிட வீடு. அப்ப வீடு இடம் பூமி வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அப்ப இந்த மைண்ட் செட்டு போகும். வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா? கண்டிப்பா போவீங்க. இந்த யோகனா 100% நான் சொன்ன டேட்டுக்குள்ள மே மாசம் 19 கண்டிப்பா ஒரு அலைச்சல் நீங்க பண்ணுவீங்க. ஒரு விரைய செலவு குடும்பத்துல இருக்குது. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி ஒரு சுப செலவு நீங்க பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரும். ஏன் வரும்? வீடு வண்டி வாகனம் அதை மட்டும் ஏன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவர் 4ஆம் வீட்டு சேர்ந்து உட்காந்துருக்காரு. யாரு? சூரியனோட. சூரியன் அரசாங்கம், அரசியல், இது மூலமா அனுகூலம் வரும். இது மூலம் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும். இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாங்கலாம். இது எல்லாமே நல்லா. அரசாங்கத்துல டாக்குமெண்ட் பிரச்சனை, ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கு, மண்ணுல இடத்துல பூமியில ஏதோ பிரச்சனை இருக்கு, இதெல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. இதுதான் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு குழப்பம் இருக்கும், அந்த குழப்பம் இருந்தாலும் நல்லா அனுகூலத்தை கொடுத்துருவாரு. ஏன் கொடுப்பாரு? உங்க ராசி மேல குரு வந்துட்டாரு, கோவமே வராது. குரு வந்துட்டு அமைதியான சிந்தனைக்கு மே மாசம் 1ஆம் தேதி நீங்க போயிருவீங்க. நெருப்பு மாதிரி உங்க குணம் இருக்கும் இப்ப. ஆனா அதுக்கப்புறம் ஒரு தன்மையான குணத்தை நீங்க பார்ப்பீங்க. மே மாசம் 1ஆம் தேதி உங்களுடைய குணங்கள் எல்லாமே மாறும். லாபம் தேடி வருது, பண வருமானம் சூப்பரா வரும். மே மாசம் 1ஆம் பெருங்கொண்ட பணம் சேமிப்பு குடும்பத்துக்காக நீங்க பண்ணுவீங்க. இது 100% மாறாது. வெளிநாடு வெளியூர் பண சேமிப்பு, ஏதாச்சும் ஒரு பொருளோ நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க. குரு வர்றாருன்னா ஏதோ நகையோ பணமோ ஏதாச்சும் வாங்குவீங்க, இல்லாச்சும் அதை வாங்கி அடவு வைப்பீங்க. ஏதாச்சும் அதுல ஒரு பணம் வரும். நகை மூலமா ஏதாச்சும் ஒரு பணம் வரும். அது கடனோட வரலாம், கண்டிப்பா உண்டு. கொஞ்சம் எவ்வளவு ஒரு பண பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் அடைக்கலாம். இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும். மாணவ மாணவிகள் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க, வெளியில வேலை கிடைக்க போகுது. அரசாங்கம் மூலம் அவங்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகுது. திருமணம் சூப்பரா இருக்கும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அந்த பேச்சே எடுக்கணும். மே மாசம் 1ஆம் தேதி திருமண வாழ்க்கை, 2வது திருமணம், முதல் திருமணம் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். காதல் திருமணம், குழந்தை பாக்கி எல்லாமே கிடைக்கும். வேலை உத்தியோகம் இடத்த மாத்துவீங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற போறீங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஏன்னா சூரியோட சேர்ந்து சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வெளிநாட்டுல ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும். தொழில் பண்ணலாமா வேண்டாமா? தொழில் சூப்பரா பண்ணலாம். தொழில் ஸ்தான அதிபதி யாரு? சனி பகவான். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரம். அந்த குரு இங்க ஒரு ராசியில இருக்காரு. 2ஆம் வீடு எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப கண்டிப்பா கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது. இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்லா ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் நல்லா லாபத்தை கொடுக்குறாரு. தொழில லாபத்தை கொடுக்குறாரு. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்க அரசியல் ஃபீல்டு நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. திருமணத்துல தடை கிடையாது. அது முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் ரெண்டுமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டும், அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அடுத்து மிக பெருகொண்ட பணம், லாட்ரி யோகம். நம்ம ஜாதகத்தை கேட்கறது லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அது கண்டி அதிலே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா யோகம் இருக்குது. பெருங்கொண்ட பணம் கண்டிப்பா வரும். உடல் உபாதை இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கணும், உத்தியோகமா இருக்கணும், வேலையா இருக்கணும், எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலம் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த சுக்கிர பயிற்சியில மே மாசம் 19 ஒரு விரைய செலவு உங்களுக்கு இருக்குது. குடும்பத்துல ஒரு விரைய செலவு உண்டு. இடமோ பூமியோ வண்டியோ வாகன செலவு ஏதாச்சும் ஒரு விரைய செலவு கண்டிப்பா வரும். ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சுக்கரோட சேர்ந்து இணைகிறாரு. அப்ப தலைவலி, தலைபாரம் இது மாதிரி சின்ன ஒரு தொடர்பு உணர்ந்து காட்டும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு சின்ன தடையை கொண்டு காட்டுவாங்க. பெருசா எதுவும் பாதிப்பு கொடுக்கப்படாது. ஆனா திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஜாமீன் போறது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து தரணும். இந்த காலகட்டம் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றியா கொடுத்துருவாரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். அடுத்து ரோஹிணியில பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் இருக்கும். ரொம்ப அன்பான குணம் இருக்கும், சாந்தமான குணம் இருக்கும், அமைதியான குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும். எல்லாமே குடும்பத்தை அன்பா செலுத்துவாரு. சகோதர சகோதரி அன்பு வச்சிருப்பாரு. ஒரு கற்பனை திறன் அதிகமா இருக்கும். கலையை ரொம்ப ரசிப்பாரு, இசையை ரொம்ப ரசிப்பாரு. தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை பார்ப்பாரு. எல்லாமே விட்டு இருக்கும். இவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் பயணம் எல்லாமே அழகா அமைச்சு வருது.
தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க. படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர் பயணம் எல்லாமே சூப்பரா வருது. இனிமே எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது ரோஹிணியில பிறந்தவங்களுக்கு. அடுத்த நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க. தைரியமான இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இனிமே எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். வெளிநாடு, வெளியூர் இது சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு. ஒரு லாபம் வருது. உங்க நட்சத்திரம் 11ஆம் இடத்துல இருக்காரு. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு, கல்வி, அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது. நகையோ பணமோ ஒரு அனுகூலம் வருது. வீட்டுல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எல்லாமே அனுகூலமா வச்சு கொடுக்குறாரு. திருமண பேச்சு கண்டிப்பா பேசுவாங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது. தங்கமோ பொண்ணோ நகையோ ஏதாச்சும் ஒன்று வாங்குவீங்க குருவோட வீட்டுல செவ்வாய் போறதுனால. அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.